லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக் அண்ட் இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா வண்டியில் கிளச் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அண்ட் கிளச் பிளேட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் இருக்குது, அதாவது ஸ்டீல் பிளேட் இருக்குது, இன்னொன்று காரக் மெட்டீரியல் பிளேட் இருக்குது. அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது, இந்த கிளச் மெக்கானிசம் வந்து எப்படி வந்து வண்டியில் நீங்கள் கியர் போடும்போது கிளச்சு எப்படி ஆப்ரேட் ஆகுது, அண்ட் தென் கியர் வந்து எப்படி செலெக்ஷன் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோரு இந்த மாதிரி எப்படியெல்லாம் செலெக்ஷன் ஆகுது, அண்ட் தென் உள்ளக்க இருக்க பேரிங் நம்பரு அண்ட் தென் ஆயில் சீல் நம்பரு, கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு எப்படி ஆயில் லூப்ரிகேண்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுற ஆல்கிற ஆப்ஷனை இருக்கும் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போடுவோம், நீங்களும் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சு உங்கள் வண்டியை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்குங்க, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். அடுத்த பார்ட் 2 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ கிளச்சில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிளேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டீல் பிளேட், அது கோர் வந்து ஸ்டீல் கோருங்களா. அதுக்கப்புறம் காரக் மெட்டீரியல் யூஸ் பண்ணும். ஒன்று வந்து ஸ்டீலு, இன்னொன்று காரக் மெட்டீரியல். இப்போ அடுத்து ஸ்டீல் பிளேட் போடணும். கரெக்டாக அந்த கைடு வேஸில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா கைடு வேஸில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் கிளச்சு. இப்போ அந்த கைடு வேஸில் வந்து ஸ்டீல் பிளேட் போட்டுக்கலாம். முன்னாடி வந்து காரக் மெட்டீரியல், இப்போ ஸ்டீல் பிளேட். இந்த ஸ்டீல் பிளேட் வந்து கைடு வேஸில் வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக மூவ்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் காரக் மெட்டீரியல் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டீலும் ஒரு காரக் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து கிளச் வந்து கரெக்டாக ஆப்ரேஷன் மெக்கானிசம் வந்து கரெக்டாக வந்து ஆப்ரேட் ஆகும். அடுத்து ஸ்டீல் போட்டுக்கலாம். அதோட கைடு வேல கரெக்டாக மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்ரேட் ஆகாது. அதனால் கைடு வேஸை கரெக்டாக எந்த டஸ்ட்டு ஃபார்மேஷனும் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கணும் அதோட கைடு வேஸை. அதுக்கப்புறம் காரக் மெட்டீரியல் போட்டுக்கலாம். காரக் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா 4 பிளேட்ஸு, ஸ்டீல் பிளேட் பார்த்திங்கன்னா 3 பிளேட்ஸ் இருக்கும். ஸோ 1 பை 1 அரேஞ்ச் பண்ணி போடும்போது கரெக்டாக ப்ராப்பராக இந்த கோரில் வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். லாஸ்ட்டாக வந்து கோரோட கிட்ட போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா இதாங்க கிளச்சு செட்டு. இது வந்து மூமெண்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த கைடுவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் இருக்கா அப்படிங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா தான் இங்கே கரெக்டாக ப்ராப்பராக சீட்டிங் ஆகும். ஓகேங்களா. இப்போ இதெல்லாமே கரெக்டாக ஷேப்பாக கரெக்டாக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கைடுவேஸ் அந்த கோர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோர் வந்து அந்த வண்டியில் இருக்க இந்த இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா. அசம்பிள் பாருங்கள். இப்போது பொறுமையாக பண்ணுங்கள். விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால் கரெக்டாக அதோட கைடேஸ் அந்த கேப்புக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. லேட்டான பரவாயில்ல, மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா அது உள்ளக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே ஃபுல்லாக கலண்டுரும். மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். மறுபடியும் நீங்கள் அசம்பிள் பண்ணி மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். அப்படியே கிட்ட அசம்பிள் பண்ணிட்டீங்க. அப்படியே நீ கரெக்டாக அதோட கைடுவேஸில் ப்ராப்பராக உள்ள கரெக்டாக அதோட பிளேஸில் கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும். லைட்டாக ஆல்டர்னேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கிளச்சை பிடிக்கும்போது உள்ளக்க என்கேஜ் பண்ணி தான் நமக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் வீலுக்கு. ஓகேங்களா. கியரை வந்து அடுத்த செலெக்ஷன் போட்டு வீலுக்கு பவரை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி கொடுக்குறதே கிளச்சு தாங்க. கிளச்சு ஆப்ரேட் பண்ணி கியரை ஆக்டிவேட் பண்ணி தான் நமக்கு வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பவர் எனர்ஜி. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் இருக்கா இல்லையான்னு. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது போடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மூமெண்ட் இருக்கா, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. செக் பண்ணதுக்கப்புறம் வாஷர் போடணும் சென்டர் ஆஃப் இதில். இந்த கைடு வேலை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு வாஷர் போட்டு அதுக்கு நெட்டை போட்டுக்கலாம். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் ரொம்ப துளியூண்டு, அதாவது கொஞ்சம் இருந்தாலும் ஓகே தாங்க, ரொம்ப இருந்தாலும் ஓகே. அது கிளச்சு நாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஸ்லோப் வாஷர்னு சொல்லுவோம். ஒரு சைடு வந்து ஒரே ஸ்லோப் மாதிரி இருக்கும், ஒன் சைடு மடங்கின மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த ஸ்லோப் வாஷர் உள்ளக்க வந்து ஸ்லோப் கரெக்டாக போடணுங்க. அதாவது வந்து உள்ளக்க வந்து குப்பி மாதிரி இருக்கும், அதை வந்து போடணும். அப்போ தான் வந்து நெட்டு போடும்போது அது போய் உள்ளக்க கிளச்சை கரெக்டாக ஃபுல்லாக ப்ராப்பராக டைட் பண்ணி பிடிச்சிக்கும். திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு
டைட் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது ரொட்டேட்டிங் எலிமெண்ட்டு, ஸோ டைட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ரொட்டேட்டிங் எலிமெண்ட் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. அந்த வாஷர் போட்டுட்டு உள்ளக்க பார்த்த மாதிரி போடணுங்க. உள்ளக்க பார்த்த மாதிரி வளைஞ்சிருக்கணும் ஸ்லோப்பு. ஓகேங்களா? போட்டு நெட்டை போட்டு நம்ம பஞ்ச் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு புல்லர் இருக்குங்க, பெரிய புல்லரு, அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இதை டைட் பண்ணிக்கலாம். எப்படி டைட் பண்ணாலும் ஓகே தான். மரம் எல்லாம் போகாது இதில். அவ்வளோக்கா இன்ஜின் பாடிக்குள்ளே ஃபுல்லாக வந்து த்ரெட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து நைஸ் மரம் இருக்காது, ரொம்ப ஹார்டனாக இருக்கும். கரெக்டாக செட் ஆகிக்குங்க. அது ஒரு பிரச்சனையும் வராது. ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க பஞ்ச் பண்ணி. அதுக்கப்புறம் நான் புல்லர் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி புல்லர் இருக்குது, பெரிய புல்லர். இந்த புல்லர் இருக்கிறனால நம்ம பிரேக் பிடிச்சி கியர் அந்த கியர் போட்டுங்க. ஏன்னா டைட் பண்ணும்போது சுற்றிகிட்டே இருக்கும். அதனால் கியரை போட்டு பிரேக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஸ்பேனர் போட்டு ஒரு சைடு லாக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லாக் பண்ணி கூட நீங்கள் டைட் பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் நெட்டை டைட் பண்ணால் போதும். அதுக்குன்னு சுற்றிகிட்டே இருக்குன்னு டைட் பண்ண விட்டுறீங்க. அவ்வளோதான், கழண்டு விழுந்துச்சு அவ்வளோதான், எல்லாம் உடச்சி போடும் மேலே. கிளச்சு கேஸு ஃபுல்லாக உடச்சிரும். இப்போது செலவு ஓவராயிரும். அவ்வளோதான். இப்போ ப்ரெஷர் பிளேட் போடுறதுக்கு முன்னாடி 4 ஸ்ப்ரிங்கு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து நம்மளை வந்து கிளச்சு பிடிக்கும்போது அமுத்தி பிடிக்கும். உள்ள கிளச்சை ஃபுல்லாகவே என்கேஜ் பண்ணுறதே இந்த 4 ஸ்ப்ரிங்கு தான். ஏன்னா அன்ஈவனாக இல்லாமல் இருக்கிறக்காக 4 ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரே கரெக்டாக ஈக்குவலாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி பிடிக்கணும் கிளச்சை. அதுக்காக தான் இந்த 4 ஸ்ப்ரிங் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் பிளேட் மேலே வந்து இந்த பேரிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேரிங் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 6001 பேரிங். இதை வந்து நீங்கள் கடையில் போயிடுச்சுனாவோ சுற்றி பார்த்துட்டு செக் பண்ணணும். போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் சொன்னீங்கன்னா கடையில் போய் பேரிங் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த பேரிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதாவது ரெவல்யூஷன், அதாவது ரொட்டேஷன் வந்து எந்த பிளாக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து நம்ம போல்ட்டு நட்டு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 10mm நட்டு தான். 4 நட்டு எங்கே வேணால் கிடைக்கும். நீங்கள் கடையில் மரம் போயிட்டால் கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஆனால் உள் சைட் கோரில் மரம் போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த கோர் வாங்க வேண்டியது வரும். இப்போது இந்த பேரிங் செக் பண்ணுறது பாருங்கள், ஃப்ரீ மூமெண்ட் இருக்குது. இப்படி தான் செக் பண்ணணும். அந்த பேரிங் நீங்கள் ஈஸியாக கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். கையிலே வந்து அமுத்திக்கலாம், கையிலே அமுத்தி பஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த பின்னு தான் போய் நம்ம கிளச்சு பிடிக்கும்போது இந்த பின்னு தான் போயிட்டு இந்த பேரிங் அமுத்தி பிடிக்கும். இந்த பேரிங் அமுத்தி பிடிச்சி அந்த ப்ரெஷர் பிளேட், இந்த பிளேட் என்ன பண்ணும், இந்த 4 ஸ்ப்ரிங்கை உள்ளே அமுத்தி பிடிக்கும். அமுத்தி பிடிக்கும்போது கிளச்சு ஃபுல்லாக என்கேஜ் ஆகும். என்கேஜ் ஆனோடனே அடுத்து கியர் போடும்போது கரெக்டாக ஈஸியாக கியர் வந்து அப்ளை ஆகுங்க. இதுதான் மெக்கானிசமே. கிளச்சுக்குள்ளே கிளச்சு பிடிக்கிறோம், அந்த பின்னை போய் இந்த ப்ரெஷர் பிளேட்டை அமுத்தி பிடிக்குது உள்ளக்க. அந்த 4 ஸ்ப்ரிங்கும் கிளச்சை வந்து உள்ளக்க என்கேஜ் பண்ணி கொடுக்குது. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கியர் செலெக்ஷன் ஆகி வீலுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இந்த மெக்கானிசம் கிளச்சுக்குள்ளேயே ஆக்டிவேட் ஆகுது. அவ்வளோதாங்க, சின்ன மெக்கானிசம் தான், புரிஞ்சுக்கிட்டால் சரி. ஓகேங்களா? இப்போ 4 நெட்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் டைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மித்த 3 சைடும் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கும், இது மட்டும் அமுத்திட்டு இருக்கும். அதனால் 4 ஈக்குவலிக்கலாம். இது 2 மரம் டைட் பண்ணுறீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே 2 மரம் டைட் பண்ணிங்க. அப்படி தான் டைட் பண்ணணும், ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் டைட் பண்ணணும். ப்ரெஷர் பிளேட்டுங்களா, ஸோ ஈக்குவலாக டைட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்து ப்ரெஷர் பிளேட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த போட்டில் மரப்பூக்கடிச்சிடாதீங்க. போல்ட்டில் போயிட்டால் கூட பரவாயில்ல, உள்ள கோரில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கோரே புதுசு வாங்கி வர வேண்டிய ஆகி போயிடும். அதனால் 10mm ஸ்பேனர் போட்டு 10mmக்கு எவ்வளோ டைட் இருக்கும், இப்போ 17 இப்போ வீல் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, 18 16 சைஸ், அதுக்கு வைக்கிற டைட்டுக்கும் 10mmக்கு வைக்கிற டைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. டைட்டு வந்து கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வச்சுக்கலாம். சில பேரில் ஓவர் டைட் வச்சு கட் பண்ணியே போடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சம்ப் வந்து மாட்டிக்கணும். இந்த சம்ப் எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்னா, என்ன தான் ஆயில் இன்ஜினில் வந்து ஃபுல்லாக வந்து தீந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பில் கொஞ்சமாக ஆயில் இருக்கும். இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளச் பிளேட்ஸ் வந்து சீக்கிரம் தேயாது. இந்த ஆயிலை யூஸ் பண்ணி லூப்ரிகண்ட் ஆகிக்கும் இன்ஜின் பாக்ஸுக்குள்ளே. ஓகேங்களா? இன்ஜின் பாடியில். அதுக்கப்புறம் இந்த கிராங்கிங் ஷாஃப்ட்டில் இந்த வெயிட் வீல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் வழியாக தான் நமக்கு ஆயில் சப்ளை ஆகும். அதனால் இந்த ஹோல்ஸை வந்து சுத்தமாக நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் தான் வந்து சுத்தமாக வந்து நமக்கு எல்லா டஸ்ட்டு ஃபார்மேஷனையும் க்ளீன் பண்ணுறது பெட்ரோல் தாங்க. நீங்கள் கையில் ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா கூட இப்போ கை வந்து சுத்தமாயிடும். அந்தளவுக்கு பெட்ரோலுக்கு வந்து
பவர் இருக்குது. அதனால் பெட்ரோல் யூஸ் பண்ணி அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே சின்ன ஹோல்ஸ் இருக்கும் சென்டர் ஆஃப் இதில். அந்த ஹோலை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன் இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கே ஆயில் வந்து இது வழியாக தான் சர்க்குலேட் ஆகும், இதோட சென்டர் பாயிண்டில். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கனெக்டிங் ராடுக்கு அது வழியாக தான் நமக்கு ஆயில் வந்து மேலே பிஸ்டனுக்கு சர்க்குலேட் ஆகும். அதனால தான் வந்து பிஸ்டன் வந்து மேலே வந்து பிஸ்டன் ரிங்ஸு, இந்த ஆயில் ரிங்ஸு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த ஆயில் ரிங்ஸுக்கு நமக்கு இது வழியாக தான் ஆயில் வந்து உள்ளக்க சர்க்குலேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை போட்டுட்டு இதுக்கு ஒரு வாஷர் போடணுங்க. வாஷர் வந்து ஸ்டெப் வாஷர் மாதிரி இருக்கும். அந்த கைட்வேஸ் வாஷரை போட்டு இதுக்கு நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெட்டும் பார்த்திங்கன்னா பஞ்ச் டைப்பும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் புல்லர், அது பெரிய புல்லர் ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்குது, சின்ன புல்லர் வந்து இல்லை, அதனால் நம்ம பஞ்ச் பண்ணி கூட டைட் பண்ணிக்கலாங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? நெட்டு வந்து 2 நெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய நெட்டு, இது சின்ன நெட்டு, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குங்க. அது கரெக்டாக போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அது சின்ன நெட்டு, இது வந்து பெரிய நெட்டும், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, கழட்டு மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன புல்லர் வந்து பிடிக்கல, அதனால் நான் பஞ்ச் பண்ணியே டைட் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். சாரி, அது சின்ன நெட்டுங்க, இது பெரிய நெட்டு, மாற்றி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதில் ஆயில் சீல் ஒன்று இருக்குது. ஏன் இந்த ஆயில் சீல் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வழியாக நமக்கு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சர்க்குலேட் ஆகுங்களா. ஸோ சர்க்குலேட் ஆகிற ஆயில் மறுபடியும் ரிட்டன் வந்து கிளச்சு கவருக்குள்ளே வராமல் இருக்கிறக்காக தான் நம்ம ஆயில் சீல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் சீல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 6351. இந்த நம்பர் சொன்னிங்கன்னா ஆயில் சீல் எடுத்து தந்துடுவாங்க கடையில், ஸ்பேர்ஸ் கடையில். இந்த ஆயில் சீல் வந்து இதாங்க, நான் இப்போது ஷோ பண்ணுற பாருங்கள், 6351 நம்பர் இருக்கும். இந்த ஆயில் சீல் வந்து ரிட்டன் கிளச்சு கேஸுக்கு ஆயில் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஆயில் சீல் யூஸ் பண்ணுறோம். ஆயில் சீல் யூஸ் பண்ணால் சடனாக ஆயில் வந்து வெளியே வராது, அதுக்காக தான் நம்ம எந்த இடத்துலையுமே ஆயில் சீல் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம அந்த பக்கம் மேக்னெட் ராடு மாற்றினா பார்த்தீங்களா, போன வீடியோ முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே ஆயில் சீல் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆயில் வந்து வெளியே லீக் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ ஆயில் பம்ப் அந்த இடத்துல இருக்கும், நான் சொல்கிற பாருங்க, ஆயில் ஃபில்டர் கீழே இருக்கும் பாட்டமில், அது நல்லா தான் இருக்குது, க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம் ஆல்ரெடி. இப்போ ஆயில் பம்பும் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆயில் பம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்டில் வந்து நமக்கு ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிறது இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஆயில் சர்க்குலேட் ஆகிறது பாருங்கள், கிளச்சு கேஸ்லேயுமே ஆயில் சர்க்குலேட் ஆகிற கைட்வேஸ் வந்து இருக்குது. இந்த கைட்வே வழியாக நமக்கு சென்டரில் வந்து ஆயில் வந்து புஷ் பண்ணி அந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு தள்ளும். ஓகேங்களா? இதாங்க, இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு உள்ளக்க போய் இந்த இன்ஜின் ஷாஃப்ட்டுக்குள்ளே போய் மேலே அப்படியே கனெக்டிங் ராட்லேருந்து பிஸ்டனுக்கு நமக்கு சர்க்குலேட் ஆகி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்படியே ஆயில் சர்க்குலேஷன் இன்ஜின் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஆயில் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஷாஃப்ட்டில் சென்டரில் வந்து ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு கரெக்டாக ஆயில் வந்து லூப்ரிகண்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் பிஸ்டனுக்கு. ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் கண்டிப்பாக ஆயில் வந்து சர்க்குலேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வியர் அண்ட் டியர் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, டேமேஜஸ் இருக்காது, ஹீட்டு வந்து வராது அவ்வளோக்கா. ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து லூப்ரிகன் யூஸ் பண்ணுறோம். ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கையில் அமுத்தி விட்டிங்கனாலும் சரி, வால்வு யூஸ் பண்ணி லைட்டாக தட்டி ஆயில் சீல் கரெக்டாக அடிச்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஆயில் சீல் அடிக்கும்போது கேர்ஃபுல்லாக அடிக்கணுங்க. உள்ளே இருக்க அந்த ஸ்ப்ரிங் மெட்டீரியல் கட்டாச்சு, ஆயில் சீல் வேறு தான் மாற்ற வேண்டியது வரும். உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் இருக்கும், ரிங்கு மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மெட்டீரியல் இருக்கும், அது கட் ஆகாமல் நீங்கள் ஆயில் சீல் அடிக்கணும். ஓவராக அடிச்சிங்கன்னா கட்டு தான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, ஆயில் சீல் மாற்றணும். இதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு 4 ஸ்க்ரூ வருங்க. இந்த 4 ஸ்க்ரூ வந்து சின்னதாக தான் இருக்கும், அது ஈஸியாக போட்டுக்கலாம். டைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூக்கு ஏற்ற டைட்டு வச்சிங்கனாவே போதும். இப்போ 4 ஸ்க்ரூ போட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் இந்த சென்டரில் தான் வந்து நமக்கு அப்படியே ஆயில் வந்து உள்ளக்கு போகும். ஓகேங்களா? அந்த ஹோல் வழியாக தான் இந்த பிளேட்டில் இருக்க பார்த்திங்களா, இந்த ஹோல் வழியாக இதில் வந்து டக்குன்னு ஆயில் வெளியே வராது இருக்கிறக்காக தான் நம்ம உள்ளக்க ஆயில் சீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளேட்டில் 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத திருப்பி யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த பிளேட்டை அந்த ஹோல் டயாக்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 4 ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கங்க.
வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால தான் நாங்கள் 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயில் எப்படி மாற்றுறது, அண்ட் தென் கிளச்சு கவரில் எப்படி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், கியர் ராடு எப்படி மாட்டணும், கியர் ராடு மாட்டுறதுல ஒரு பொசிஷன் இருக்குங்க, அது எப்படி மாட்டணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அண்ட் தென் கிளச்சு டைட் பண்ணுறதுன்னு எப்படி டைட் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் மூலிமா உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ட்ராபேக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எதுக்காக என்ன மெட்டீரியல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து பஞ்ச் பண்ணி தான் நீங்கள் டைட் பண்ணணும். சும்மா டைட் பண்ணிட்டு டைட் ஆகிடுச்சின்னு விட்டுறவே கூடாது. ஏன்னா வந்து உள்ளக்க நீங்கள் தட்டும்போது அந்த பிளேட்டை தட்டும்போது லைட்டாவது கொஞ்சமாக மூமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் டைட் ஆகுதா இல்லையா. அந்த ஸ்க்ரூ வந்து கண்டிப்பாக டைட் ஆகும். ஏன்னா லைட்டாக கேப் இருந்தாலும் அதை வந்து தட்டும்போது அந்த கேப் ஃபில்லப் ஆயிரும். அதனால் அந்த ஸ்க்ரூ வந்து இன்னமே டைட் பண்ணலாம். நீங்கள் சும்மா டைட் ஆகிடுச்சின்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இப்படி சுற்றி தட்டி விட்டு அந்த பிளேட் ஃபுல்லாக சீட்டிங் ஆகிற வரைக்கும் தட்டி விடணும். தட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ டைட் ஆகுதா. இதுதாங்க மேலே பார்க்குற சும்மா சீட்டிங் ஆகிட்டு மாதிரி தெரியும், ஆனால் தட்டி விட்டு பார்த்தா இன்னும் டைட் ஆகும் ஸ்க்ரூவை. ஃபுல் டைட் வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரூவை. ஸ்க்ரூ கழண்டு வச்சுன்னா அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.